தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் வயிறு எரிகிறது. ஒரு அப்பாவும் இப்படி ஒரு பையனை நல்ல வேலைப்பா நான் பெக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆத்தூர்ல ஒரு பெரும் தொழிலதிபர், அவரு நானும் நடராஜன் அங்க போயிருந்தோம், நம்ம கதிராஜன் 3 பேரும். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஏம்பா ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்க அன்புமணி மேல பேசுவாளுங்க, நான் அவங்க அன்புமணி கிட்ட போட்டோவை வீட்டில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்னாரு. எப்ப இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அப்படின்றாங்க. ஏம்பா பெத்தப்ப அப்பாவுக்கு முன்னாடி மைக்க தூக்கிறதான் அவெல்லாம் ஒரு பையனாப்பாங்கிறார். எவ்வளவு கொடுமை. அவர் சொல்றாரு 3 பசங்க, மிக பெரும் தொழிலதிபர் அவரு. என்னுடைய பசங்க 3 பேருமே நான் திரும்பி பார்த்தனா வந்து நான் என்ன சொல்லுகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. ஐயோ சாமி, இனிமேலும் என் சொத்தை அவ பேர்ல எழுதி வைக்க மாட்டேன், எனக்கு பின்னாடிதான் சொத்தை எழுதி வைப்பேன், இல்லைன்னா அன்புமணி பார்த்து ரோட்ல விட்டானுன்னா நான் பிச்சையாப்பா எடுக்க முடியுன்றார். இப்படி இன்றைக்கு நான் பேசவில்லை, நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் பேசவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் பேசுகிறார்கள். இதை உணர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. இங்க பாருங்க, ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசியல் வல்லுநர், ஐயாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது 10% ஐயா மீண்டும் ஆரம்பித்தார். அன்புமணி 90% ஆரம்பித்தார். எல்லாத்தையும் மிரட்டி கூட்டிட்டு போய் பணத்தை கொடுத்து கூட்டிட்டு போய். ஆனால் ஐயா அவருடைய கிராஃப் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 90 ஐயா நிற்கிறார். அன்புமணி அவர்கள் 90 துவங்கி அன்புமணி இன்றைக்கு 10க்கு வந்து விட்டார். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் 0 ஆவார். என்ன ஆவாரு? 0 ஆவாரு. என்னன்னா அந்த 1 என்ற நபர் யார் தெரியுமா? மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் தான் அந்த 1. இந்த 1 இருந்தால்தான் பூஜ்ஜியத்துக்கு மரியாதை. நீங்கள் தூக்கி எறிஞ்சு விட்டீங்க. அந்த பூஜ்ஜியம் குப்பை தொட்டிக்கு செல்லும். என்ன காரணம்னா, ஒட்டுமொத்த மக்களும் உங்கள் பின்னால இருக்கிறார்கள், வன்னிய இனமும் உங்கள் பின்னால இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் பின்னால இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டு உயிர் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனா சிறைநிரப்பும் போராட்டம் சொல்லி பெரிய அறிவிப்பு கொடுத்துட்டு 1 மாசத்துல ஒருத்தரும் ஜெயிலுக்கு வர மாட்டேன்டான், போராட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் பக்கம் தொண்டர்களும் இல்லை, தலைவர்களும் இல்லை, வெறும் போலிகளும் பொய்யர்களும் பொய்யர் கூட்டமும் தான் அங்கு இருக்கிறது. நீங்கள் இந்த 26 அமைக்கிற கூட்டணி, நீங்கள் சொல்லுகிறவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். அது யார் தலையில எழுதியிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சராக யார் வருவாங்க என்பதை முடிவு செய்பவர் ஐயா. ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவு 2026 முதலமைச்சரை உருவாக்குவார் என்பதை சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த சேலத்திலே இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான சரித்திரம் வாய்ந்த இந்த பொதுக்குழுவை ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பு தந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து மிக சிறப்புற 10 நாட்களாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அன்றைக்குரிய மாநகர் மாவட்ட செயலர் ராஜரத்னம், நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலர் ராஜேந்திரன், நடராஜன், வடக்கு மாவட்ட செயலர் ராஜேந்திரன், மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம், நம்முடைய பச்சமுத்து மற்றும் மாவட்ட தலைவர்கள் கோவிந்தன் உள்ளிட்ட லட்சுமணன் உள்ளிட்ட எல்லா தப்பா கொண்ட எல்லாத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்து மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.